நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரஜோதயாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும், அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், கணவன் ஒரு அந்யோன்யமாக இருக்கும், ஒருவருக்குள் விட்டு கொடுத்து போவீர்கள், நட்புறவு நலமாக இருக்கும், பங்குதாரர்கள் கூட்டாளிகள் விரும்பியபடி உங்களுக்கு ஏற்ற வகையிலே தொழிலும் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வெற்றி ஈட்டி கொடுப்பார்கள். இப்படி நல்ல விஷயமாக சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு அத்தாசம் சனி நடைபெறுவதால் குருவுடைய பார்வை பெறாமல் இருப்பதாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும். நெருங்கிய உறவின் வகையிலே மனக்கசப்பு ஏற்படும், வீடு வண்டி வாகனம் பிரச்சனை ஏற்படும், ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்படும். அதனால் அலைச்சல் திரிச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களை வெகு தூர பயணங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். ஆனால் அடுத்த ஒரு 6 மாத காலங்களுக்கு சனியோட பாதிப்பு விளையணும். ஏன்னா குரு அஷ்டம குரு வந்தாலும் சனி பகவானை பார்க்க ஆரம்பிச்சுப்பார். அந்த அத்தாசம சனி பாதிப்பு குறைஞ்சாலுமே இந்த அஷ்டம குருடைய பாதிப்பு கொஞ்சம் வரத்தான் செய்யும். அப்போ தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். முதல் 6 மாத காலங்கள் குருவுடைய பலன் கிடைக்கும். அடுத்த ஒரு 6 மாத காலங்கள் சனி பகவானுடைய பலன் கிடைக்க போகுது. எது எப்படி இருந்தாலுமே மீண்டு வந்துடுவீங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எப்பயுமே தனுசு ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோள் இருப்பாங்க. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளே கவனம் வேண்டும். அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த காலகட்டத்தில் 2026 வருடம் அடிக்கடி நீங்கள் சுற்றுலா போகிறது இன்ப சுற்றுலாவாக தான் இருக்கும், கேளிக்கை சுற்றுலாவாக இருக்கும். அதை குறைத்து கொண்டு ஆன்மீக சுற்றுலாவாக போயிட்டு வரணும். நவகிரக தலங்கள் போய் வரலாம், அறுபடை வீடு முருகர் போய் வரலாம், சிவபெருமான ஸ்தலங்கள் போய் வரலாம், பெருமாளுடைய ஸ்தலங்கள் போய் வரலாம், அம்பாளுடைய ஸ்தலங்கள் போய் வரலாம். இப்போல்லாம் போயிட்டு வரணும். அப்பப்போ பிளான் பண்ணி ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வரணும். எப்பயுமே கஷ்டங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பெரும்பாலும் முன்னோர்கள் சொல்லி போனது என்ன, பழமையான கோயில்கள், அது சிவன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், அம்மன் கோயிலாக இருக்கலாம், முருகர் கோயிலாக இருக்கலாம், பழமையான கோயிலாக இருக்கணும், ஒரு 2000-3000 வருஷத்துக்கு கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலுக்கு சென்று அதுவும் அடிக்கடி போகணும். அப்படி அடிக்கடி போக முடியலன்னா அதே மாதிரி உள்ள கோயில்களுக்கு தொடர்ந்த பயணங்கள் செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த தடைகள் தாமதங்கள்
கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். பழமையான கோயிலில் தான் நிறைய சக்தி இருக்குது. புதுசாக கட்டுற கோயிலில் இப்போ ஒன்றும் கிடையாது. என்னுடைய குருநாதர் மகாபெரியவர் கூட சொல்லியிருப்பார், புதுசாக கோயில் கட்டாதீங்க, இருக்கிற கோயிலை நீங்கள் புனரமைப்பு பண்ணுங்கள், கும்பாபிஷேகம் நடத்துங்க, விளக்கே ஏற்றாமல் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் விளக்கேற்று வழிபாடு பண்ணுங்கள், அதை கூடி செய்யுங்க, உழவார பணி செய்யுங்க, இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ அதெல்லாம் இப்போ தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடிக்கடி அந்த தெய்வ வழிபாடு வேண்டும். கண்டிப்பாக உழவார பணியில் நீங்கள் ஈடுபடுத்திங்கன்னா நல்லது. அது மாதிரி செய்கிறவங்க கூட போய் நீங்கள் இணைஞ்சு செஞ்சால் நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான வாய்ப்பு வரும். அதை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும், இல்லைன்னா தள்ளி போயிடும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். இது இல்லாமல் மனைவி ஆணாக இருந்தால் மனைவி வழி உறவு, அது மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும், அப்புறம் சரியாகிடும். அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் மனைவி வழி உறவு, மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நட்புகள் மூலிமா சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ரொம்ப வருஷமாக பழகியிருப்போம், நல்ல நட்பாக இருந்திருக்கும். திடீர்னு அவங்க நம்மளுக்கு நம்ம வளர்ந்துருக்கிற வளர்ச்சியை பார்த்துட்டு புறம்பட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும், எவ்வளோ வருஷம் நெருங்கிய உறவாக இருந்தாலுமே சில நேரங்களில் நமக்கு வரும் இந்த கெட்ட காலத்துக்கு ஏற்ப அவங்க நடந்து கொள்வார்கள். இது நீங்கள் கவனமாக இருக்கணும். தனுசுக்காரங்களுக்கு இது ஏற்பட போது கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த காலத்திலே வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஏற்கனவே வேண்டியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிக்கலாம். இல்லைனா புதுசாக வேண்டி ஒரு தெய்வத்துக்கு வேண்டி அதை செஞ்சுட்டு வரலாம். அங்க பிரதர்சனம் செய்யலாம், காவடி தூக்கி வழிபாடு பண்ணலாம், மொட்டை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் செய்யணும். அடிக்கடி நீங்கள் மொட்டை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்திலே சிறப்பான பலனை தரும். அது கண்டிப்பாக நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்யணும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் ஒரு பெரிய திருப்பு முனையும் நடக்கும்போது ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடக்கும். இந்த ரெண்டுமே தவிர்க்க முடியாததாக இருக்கும். இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அந்த நல்ல சம்பவம் நடக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். தீமையான அந்த சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து வெளியே வர பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அதையும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி வரணும். நீங்கள் இப்படி வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு முதல் 6 மாத காலங்களிலே நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்டது கிடைக்கும், நினைத்து நடக்கும், பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், நல்ல பேர் புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட்டிருக்கும், போயிட்டு வருவீங்க, அதில் கலந்துப்பீங்க. நல்ல கேளிக்கை விருந்துகள்லாம் கலந்துப்பீங்க. சந்தோஷமான மனநிலை தான் இருப்பீங்க. ஆனால் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் குரு பகவான் அஷ்டம குருவாக இருப்பதாலும் அர்த்தாசிரம சனியாக விளங்கப் போகிறதுனாலும் அந்த பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல்நல கவனமும் பண்ணிக்கணும். நெருங்கிய பழங்குடிகள் நட்பு கவனம் பண்ணிக்கணும். தன்னுடைய பேர் கெட்டு போகிற மாதிரி வரும். அதுக்குண்டான எச்சரிக்கையாக இருந்து வர்றது நல்லது. யாரோட அதிகமாக பழகக்கூடாது. உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. குறிப்பாக பெண்கள் வழியில், ஆண்களாக இருந்தால் பெண்கள் வழி தொடர்பாலும், பெண்களாக இருந்தால் ஆண் வழி தொடர்பு ஏற்படும் போதும், அவங்களால் பிரச்சனை வரும்போதும் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் நீங்கள். அடுத்ததாக இந்த ராசாதிபதி குரு தான் உங்களுக்கு. இந்த குரு பகவானுக்குரிய அதிதேவதையாக முருகப்பெருமான் தான் விளங்குகிறார். அப்போ இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களை சென்று வரலாம். திருச்செந்தூர் ஸ்தலம் போயிட்டு வரலாம். பிரசித்தி பெற்ற முருகர் ஸ்தலம் போகலாம். அறுபடை வீடே போயிட்டு வரலாம். அது முக்கியமான விஷயம், நல்லது. கண்டிப்பாக ஒரு முருகர் கோயிலில் நீங்கள் மொட்டை போடுவது முக்கியமாக சொல்லப்படுகிறது. அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த 2026 வருஷத்தில் வரக்கூடிய துன்பங்கள், இன்னல்கள் இழந்து வெளியே வந்துடுவீங்க. எந்த ஒரு ஆபத்து விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் மொட்டை அடிக்கணும்னு முன்னோர்கள் சொல்லி போயிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடிக்கடி ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சித்தர்கள், ஞானிகள், மகான்களை வணங்கி வழிபட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். தத்தாத்திரே என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய அம்சம் உள்ள அந்த தத்தாத்திரே கண்டிப்பாக வணங்கி வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா யாரோ ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வியாழக்கிழமையில் அவரை வணங்கி வழிபட்டு வரலாம். அந்த வியாழக்கிழமையிலே ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் கடைபிடிச்சு வந்தால் நல்ல விசேஷமான பலன் ஏற்படும். இது மாதிரிலாம் அந்த தனுசு ராசிக்காரங்க சொல்லலாம். அடுத்ததாக தானதன்மன் பார்க்கும் பொழுது
நலிவுற்ற குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம், இனிப்பு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான உணவு உடை கொண்டு வரல செய்யலாம். ஒரு ஆசிரமத்தில் சேர்க்கணும்னு சொன்னாங்களா, அதை சேர்த்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான உதவி பண்ணலாம். அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து செய்யணும். சும்மா ஏனோ தானே ஒன்று தடவை செஞ்சுட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லும்போது இந்த நேரங்காலம் முடிகிற வரைக்குமே இந்த தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். குழந்தைகள் மட்டும் இல்லை, குழந்தை உருவத்தில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம். பாலமுருகன், சந்தான கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் உள்ள கிருஷ்ணன், பாலாம்பிகை, அம்பாளிலே பாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவத்தில் உள்ள பாலாம்பிகை, பால விநாயகர், இந்த மாதிரி ஒரு தோற்றங்கள் கொண்ட இறை தெய்வங்களை வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டு, அது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு அடிக்கடி மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு விடுவதிலே கஷ்டம், தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனம் வேணும். அதுலேருந்து அதுக்குண்டான முயற்சியில் இருக்கணும், மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும், தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வரணும். அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழியிலே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், அவர்கள் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம், அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். தாயார் வழி உறவுகள் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும், அது இப்போ விலகி நல்லபடியாக வரும். நெருங்கிய நட்புகளிலே ஒரு சிலர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருந்து வருவாங்க. அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாக்குவாதம் கூடாது, பேச்சிலே கவனம் வேண்டும். இது கண்டிப்பாக வேணும். தனுசு ராசிக்காரனுக்கு வாக்கிலும் பேச்சிலும் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். வாக்கு என்பது நம்ம வாக்குறுதி கொடுப்பது, பேச்சு என்பது சாதாரணமாக பேசுறது, ரெண்டுத்துலையுமே கவனம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளிப்பட்டு வந்துடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் கொஞ்ச நாள் நின்று போயிடும். தற்காலிகமான பிரச்சனையாக தான் இருக்கும். தற்காலிக பிரச்சனைலாம் ஈஸியாக தீர்த்தலாம், நிரந்தரமான பிரச்சனை தீர முடியாது. அதையே நினச்சின்னு கஷ்டப்பட்டுருப்போம், நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதங்கள் நல்ல ஒரு போக்கு தென்பட்டாலும் அடுத்த ஒரு 6 மாதங்களில் விழிப்புணர்வு வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். பல பேருடைய கூட்டு முயற்சியால் வெற்றி காண்பீர்கள், எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் மேலே ஒரு கண் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.